சேஞ்சஸ் ஆஃப் மீனிங், சேஞ்சஸ் இன் மீனிங், இப்படி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலோட வந்திருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட். இதை தான் உங்களுக்கு மெட்டீரியலாகவும் கொடுத்துருப்போம். இந்த மீனிங்கில் இருந்து ஒரு கேள்வி எடுத்தால் நான் இப்போ கொடுத்துருக்கூடிய புத்தகத்திலிருந்து மட்டும்தான் அந்த கேள்வியே வரும். ஏன்னா எல்லா லைப்ரரியிலையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி தான் அந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங் அப்படிங்கிறது. அது இது வரைக்கும் நான் நடத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங் ஃபுல்லாக நடத்திடுறேன். நடத்தினதுக்கு அப்புறமா பழைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எல்லாத்தினுடைய பகுதியும் இந்த புத்தகத்திலிருந்து தான் வந்திருக்கும். நான் அப்போ இங்கே எதையும் என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா நான் புத்தகத்தை அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எதையும் மாற்ற முடியாது. அப்போ எல்லா கேள்விகளுக்கான விடையும் இங்கே இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த புத்தகம் தான் அன்று வரைக்கும் இன்று வரைக்கும் இருக்க போகுது. ஸோ நாம் இப்போ செஷனுக்குள்ளே ஆரம்பிக்கிறோம். சேஞ்ச் ஆஃப் மீனிங். சரி, இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் மீனிங் அப்படிங்கன்னு ஒரு வேர்டு இருக்கு. இன்னைக்கு நான் சில வார்த்தைகள் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் எப்படி சேஞ்ச் ஆஃப் மீனிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு வேர்டு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு வேர்டு ஒன்று எழுதுகிறேன். பார். பார் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதிட்டேன். இந்த பார் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு மீனிங்கை கற்றுக்கிட்டு வரான். ஃபஸ்ட்டு சாக்கோ பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு அவன் என்ன சாப்பிட்ற பொருளை தான் ஒரு அறிமுகமாகுது. எனக்கு சாக்கோ பார் வாங்கி கொடு அப்படிங்கிறப்ப பாருங்கிற வார்த்தை அறிமுகமாகுது. பார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பீஸாக இருக்கும். அப்போ அதனால் அது சாக்கோ பார். எனக்கு ஒரு பார், இந்த பார் ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அவன் கொஞ்சம் வளர்றான். வளரும்போது இங்கே பார் அப்படிங்கிற இடத்துல எங்கே மாறுது அப்படின்னா அவன் கண்ணில் படுது. இப்போ தான் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு பையனாக இருக்கான். ஓரளவுக்கு எழுத்துக்கள் பார்த்தா தெரியுது. டீ காஃபி பார் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறான். இந்த வார்த்தை நிறைய இடத்துல இருக்கும். டீ காஃபி பார். அப்போ இந்த பார் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா இந்த மீனிங் பாருங்க. இங்கே ஒரு மீனிங் இருக்குது, இப்போ ஒரு மீனிங் வருது. இங்கே என்ன மீனிங் கொடுக்குது இந்த பார் அப்படின்னா அதாவது அந்த டீ கடையில் நீ உட்காந்து டீயும் காஃபியும் குடிக்க முடியும். அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் நீ உட்காந்துக்கிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறது பார். மூணாவது பார் ஒயின் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்திருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டு பயன்படுத்துகிறேன். அங்கே பார் வசதி உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே போர்டில் இருந்துச்சு அப்படின்னா இருக்கும். அப்போ பார் வசதி உண்டு அப்படின்னு வார்த்தையில் எழுதி இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னது, நீங்கள் அங்கே யூ கேன் சிட் அண்ட் சிப், அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கும் பார் வசதி. அதற்கு அப்புறமா ஒரு பார் பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீ குழந்தையா இருக்கும்போது ஒரு பார் வருது, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் டீ காஃபி பார் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதற்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும்போது இப்போ இன்னொரு பார் பார்க்கலாம். இது என்னன்னா கோல்டு பார். அப்போ தங்க கட்டியை குறிக்குது. அப்போ அந்த இது கட்டி அப்படிங்கிற மீனிங்கே குறிக்குது. ஸோ இங்கே இந்த 1ஆவதும் 4ஆவதும் மாறுது. அப்போ உங்கள் குழந்தையில அறிமுகமான ஒரு பாருக்கும் 4ஆவது நீ ஒரு ஸ்டேஜில் ஒரு பாருக்கும் உனக்கு என்ன மாறுது? இந்த ஸ்டேஜுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூவபிள் ஸ்டேஜ் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ இங்கே வரும்போது உனக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கும் போது ஒரு கோல்டு பார் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே இது ஒரு ப்ரொஃபஷன் மாறுது. இப்போ இந்த ப்ரொஃபஷன் மாறும்போது பார் கவுன்சில் அப்படிங்கிறான். அப்போ இது என்ன ப்ரொஃபஷனில் வருது? அந்த லா அண்ட் ஆர்டரில் லாயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பார் கவுன்சில் அப்படிங்கிறான். ஸோ அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு பார் அப்படிங்கிறது குழந்தையா இருக்கும்போது ஒரு வகையிலையும், நீ அடல்ட்டாக இருக்கும்போது ஒரு மீனிங்கையும் கற்றுக்கிற. உன் லைஃப்பில் நீ ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது ஒரு மீனிங், நான் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது ஒரு மீனிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் இது மாறுபடுது. ஸோ இங்கே மீனிங் அப்படிங்கிறது மாறி இருக்கு. அந்த மீனிங் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு? ஸ்ட்ரக்சர்லாம் மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீ ஒரு பொருளை நினச்சிக்கிற, அதே மாதிரி இங்கேயும் ஒரு பொருள். ஃபஸ்ட்டு இந்த இடம் அப்படின்னா இங்கே, அதற்கப்புறம் உட்கார்ந்து குடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 2 3 புரிஞ்சுக்கிறேன். அதற்கப்புறம் பார் கவுன்சில் அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இதில் இருந்து இன்னும் மாறுபட்டது. வார்த்தைகளுடைய மீனிங் அப்படிங்கிறதே மாறுபடுறது. நிறையா வார்த்தைகள் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதை நாம் வந்து கிளாஸ் ஓரியன்டேஷனில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறையாவே இருக்குது. அதற்கு முன்னால் நம்ம இன்ட்ரோ செஷனில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு வேர்டு எழுதுகிறேன், பேங்க். பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேங்க்கில் எத்தனை வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த முடியுது? நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் ஒரு பேங்க் அப்படிங்கிறத பார்க்க முடியும். பேங்க்கு போனோம்ப்பா பணம் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன பார்க்க முடியும்? ரிவரில் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது
ஒன்றும் இல்லை, அந்த ரிவர்னுடைய சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சி சேட் ஆன் த ரிவர் பேங்க். ரிவர் பேங்க் பக்கத்தில் அவ சைடில், ரிவருனுடைய சைடில் இருந்தா அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியும் ரிவர். அதே மாதிரி இன்னும் பேங்க் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்கன்னா, பிளட் பேங்க் அப்படிங்கும்போது பிளட் எல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் பிளட் பேங்க். அப்போ இங்கே பிளட் பேங்க் அப்படிங்கும்போது என்ன மாறுது அப்படின்னா, சேமிச்சு வைக்கிற இடமா மாறுது. ஸோ அகைன் இங்கே ஒரு நம்ம ஃபினான்ஸில் பார்த்தோம், அதே மீனிங்கை வேற ஒரு இடத்துல வேற ஒரு பொருளில் மாறுது. அப்போ இங்கே பணத்தை சேமித்து வைக்கிற ஃபினான்ஸில், பிளட்டை சேமித்து வைக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்டரில் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இதற்கு மத்தியில் உனக்கு இன்னொரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினேன், ரிவர் சைடில் இருக்கக்கூடிய பகுதி, சைடில் இருக்கக்கூடிய பாதைகளை பார், ரிவர் சைடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல பாருங்கிறது பயன்படுத்துகிறோம். சாரி, ரிவர் சைடில் பேங்க் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். சி சேட் ஆன் த ரிவர் பேங்க் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையில் என்னென்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆகிட்டு இருக்கு, மீனிங் அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டு இருக்கு. எப்படி உனக்கு குழந்தையில இருக்கும்போது ஒரு மீனிங் கற்றுக்கிட்டு வளரும்போது ஒரு மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டியோ, அப்போ அந்த மீனிங் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதே தான் ஒரு 1500 கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு மீனிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வரும்போது மாறிக்கிட்டே இருக்கு. நாம் இன்னும் புக்குக்குள்ளே போகும்போது தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவில் தான் போயிட்டு இருக்கேன். பேட், இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பரிச்சயமானது தான். நாம் ஒன்றும் இல்லை, வவ்வாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃப்ளையிங் மம்மல், நாம் வந்து பார்த்தோன்னா வவ்வாலை வந்து பார்த்தோன்னா பேட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸில் ஒரு பேட்டுன்னு இருக்குது. அப்போ அந்த பேட்டுக்கு நீ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று கற்றுக்கிற. இன்னொரு வார்த்தை இருக்கலாம், ராக். ராக் அப்படின்னா நமக்கு பரிச்சயமான ஒரு வேர்டில் புரிஞ்சா அது ஸ்டோன். அதே ஒருத்தன் ஒரு மியூசிஷியன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ராக் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மியூசிக். அப்போ அவனுக்கிட்ட ஒரு டைப் ஆஃப் மியூசிக்கை பார்க்குறான். அப்போ அவங்ககிட்ட ராக் அப்படிங்கிறது ஒரு ப்ளே பண்ணுது. அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, பார்க்குறவனுடைய நபர்கள்ட்ட இருந்து அது மாறுபடுது, அவனுடைய ப்ரொஃபஷனில் இருந்து அது மாறுபடுது. அவனுக்கு பரிச்சயமான ஸ்டோன் ஒன்று தெரியுது, அவன் வளர்ந்த பின்பு அவன் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகும்போது ராக் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்குள்ளே என்ட்ராகிறான். இன்னும் இந்த ராக்கை தாண்டி வேற இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து பேசிக்கிட்டே போனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா, நிறையா பேச முடியும் என்னால். இன்னொரு வேர்டு சொல்கிறேன் பாருங்க, வெல். இப்போ இந்த வெல் அப்படிங்கும்போது எடுத்த உடனே நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட், நவுன் ஆப்ஜெக்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கிணறு ஞாபகத்துக்கு வரணும். இன்னொன்று, நல்லா இருக்கான்ப்பா, குட் ஹெல்த்தில் இருக்கான்ப்பா அப்படிங்கிற இடத்துல சொல்லணும். ஒன்று கிணறு, வெல், சி இந்த வெல் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் இன் குட் ஹெல்த் அப்படிங்கிறப்ப ஹீ இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வெல் அப்படிங்கிறதுல ஒரு இடத்துல ஒரு மீனிங், இன்னொரு இடத்துல மீனிங். ஸ்பெல்லிங் ஒன்று தான், நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நவுனு வெர்புன்னு சொல்லி பிரித்து எடுத்துக்கிட்டு போக வேணாம். நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தை இடத்துக்கு தகுந்தால் போகிற மீனிங் மாறுபடுது. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவங்கிட்ட அவனுக்கு சொல்லுவான், அவன் குட் ஹெல்த்தில் இருக்காங்கிறப்ப வெல் அப்படின்னு சொல்லுவான், வெல் அண்ட் குட் அப்படிமா. அதே இன்னொருத்தன் வந்து நவுனை பற்றி தெரிஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட வெல் அப்படின்னா அது கிணறு மட்டும்தான் தெரியும், வெல்லுனா கிணறு அப்படிங்கிற அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு வேர்டு மேட்ச். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் புரிஞ்சிக்காங்க அப்படிங்கிறேன். உனக்கு மேட்ச், 5வது படிக்கிற பையனுக்கிட்ட என்னடா மேட்ச் அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லுவான். 6வது படிக்கும்போது மேட்ச்னு பற்றி கேட்டால் கிரிக்கெட் மேட்ச். அப்போ ஸ்போர்ட்ஸில் இருந்து ஏதாவது ஒரு கேமில் இருந்து அவன் மேட்ச் அப்படிமா. அதே ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பருவத்துக்கு வந்தவங்கிட்ட இதே மேட்ச்சுக்கு வார்த்தை அவன் என்ன யூஸ் பண்ணுறான், அவன் பேரை யூஸ் பண்ணுறான். நல்ல மேட்ச், நம்ம மேட்சாக இருக்காங்க பார்த்தியா, மேட்ச்சுக்கு மேட்சாக இருக்கான் பாரு. அப்போ பேருக்கு யூஸ் பண்ணுறான். ஸோ அப்போ என்ன ஆகுது, அவன் டெவலப் ஆக ஆக வார்த்தைகளுடைய வேர்ட்ஸுக்கு மீனிங்கு டெவலப் ஆகுது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறேன். ஸோ இதை நீங்கள் இதுதான் அடிப்படையில் மிக அடிப்படை. அப்போ இங்கே என்னன்னா, நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டேன். அவன் குழந்தையில் இருந்த பார்த்த வார்த்தைக்கும் அவன் வளர்ந்த பின்பு அந்த வார்த்தைகளுக்கும் மாறுபடுது. ஸோ இவனுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்றக்கூடிய ஒரு 60 வருஷத்துக்குள்ளேயே ஒரு வார்த்தையினுடைய மீனிங்கை மாற்றி பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள், அன்றைய கோணத்தில் இருந்த வார்த்தைகள் இன்றைய கோணத்தில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் இல்லாமலா இருக்கும். அதுதான் இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங். அப்போ வார்த்தைகள் டெவலப் ஆக ஆக என்ன இருக்கு, மீனிங் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறேன். ஓகே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நல்லா பார்த்துக்கணும். இதிலிருந்து தான் கேள்வி வரும். இன்றைக்கி நாம் வந்து இன்ட்ரோவில் முதல் பகுதியில் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த பேசுகிறேன். எப்படி நடக்க போகுது, என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். நிஜமாலுமே சொல்லணும்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். நிறையா விஷயங்கள் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
இந்த என்டையராகவே கிட்டத்தட்ட ஒரு 120 பேஜ் நம்ம அதில் பார்க்கணும். அத்தனை பகுதிகளும் ரொம்ப ரொம்ப தேன் மாதிரி இருக்கும். நிறையா கற்றுக்கலாம். உங்களை அப்படியே நான் உங்களுக்கு பக்கத்தால் ஒரு ஷேக்ஸ்பியர் கிட்ட கொண்டு போயிட்டு மீண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்து நிறுத்தினா எப்படி இருக்குமோ அப்படியான விஷயங்கள் நிறையா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல் அந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்தா கேள்வி வரும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த புத்தகத்துல வரக்கூடிய இந்த ஹீயோ அல்லது இதில் வேற ஒரு மீனிங் அப்படின்னா எதுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹீ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இங்கே ஹீ அப்படின்னு வேர்டு இருக்குதுன்னா அங்கே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீ யாருன்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருக்க வேணாம். இங்கே என்ன சொல்றாரு அவர் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது த ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவனுக்கு அப்படிங்கிறது தான். அப்போ பொதுவாக தான் இப்போ நீங்கள் இதுக்குள்ள நீங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த வார்த்தைகள் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது, என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன மீனிங், அப்போ என்ன மீனிங், இப்போ என்ன மீனிங், அது எங்கே எந்த மொழியிலிருந்து டெரிவ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் கேள்வி. சரி, ஓகே. இந்த லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவனால் ரியலைஸ் பண்ணிக்க முடியும், நிறையா விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்க முடியும். எப்போ அப்படின்னா அந்த படிக்க படிக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்கு வர வர அந்த வார்த்தைகளுடைய மீனிங் அப்படிங்கிறது மாறுபடுறத அவனால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், நிறையா படிக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறான், கதைகள் படிக்கிறான், பிளேவை படிக்கிறான், ட்ராமாவை படிக்கிறான், நாவல் படிக்கிறான். படிக்கும்போது எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, மெனி வேர்ட்ஸ் ஹேவ் நாட் ஆல்வேஸ் ஹேட் த சேம் மீனிங். நிறையா வார்த்தை அப்போ படித்ததுக்கும் இன்னொரு புத்தகத்தில் படிக்கிறதுக்கும் சேம் மீனிங் இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. அப்போ மீனிங் மாறுபடுது. அப்போ அவங்க எழுதும்போது அந்த நபர் எழுதும்போது அவர் பயன்படுத்தின மீனிங்க்கும் இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல இருக்கிற மீனிங்க்கும் மாறுபடுது அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ண முடியுது. யார், ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு. இங்கே கேள்வி எந்த ஸ்டூடெண்ட்டுன்னெல்லாம் வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி எந்த ஸ்டூடெண்ட் நல்லா வராது. இனி வரக்கூடிய பேட்டல்னா என்ன, இதற்கு முன்னாடி என்ன, இப்போ என்ன, ஃபாண்டுனா என்ன, இப்போ என்ன, அது இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதைத்தான் நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே. அந்த லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு செட் ஹிம்செல்ஃப் டு ஸ்டடி அ ஃபியூ பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியனுடைய சில பிளேவை வந்து படிக்கிறான். அதை படித்ததுக்கப்புறம் அப்போ தான் அவனுக்கு புரியுது, நிறையா இடங்கள்ல நாம் ஒரு முட்டாளாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி. ஷேக்ஸ்பியரை வச்சு பார்க்கும்போது ஷேக்ஸ்பியனுடைய வார்த்தைகளுக்கு இப்போ இருக்கிற வார்த்தைகளுக்கும் நாம் ஒரு முட்டாளாக இருக்கிறோமே. ஏன்னா அவர் அப்போ பயன்படுத்தின மீனிங்கிறது வேற. நாம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மீனிங்கை கொண்டு போய் அது கூட திணிச்சு வச்சுட்டு பார்த்தா கதைக்குள்ள பயங்கர குழப்பம் வருது. நாம் ஒரு முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அப்படி ஃபீல் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு முதல்ல ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு இடம். அதாவது இங்கே புரிஞ்சுக்கணும், பேட்டில். இந்த பேட்டில் அப்படிங்கிறதுல மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த மீனிங்லேருந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. அப்போ பேட்டில் அப்படின்னாலே பொதுவாக நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா சண்டை. அப்போ இங்கே என்னன்னா அது சண்டையை மட்டும் குறிக்கலப்பா, அது வேற ஒரு மீனிங்கை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றக்கூடிய இடத்துல எந்த மீனிங் அப்படின்னா எ கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸை குறிக்குது. சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனி, குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம கம்பெனின்னு சொல்லுவோம். அந்த சோல்ஜர்ஸ், அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை குறிக்கிறது பேட்டல்னு சொல்லி குறிக்குது. ஸோ அப்போ பேட்டல் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தோணுது, பேட்டல் ஃபீல்டு அப்படின்னா வச்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ், சண்டை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு தோணுது. அப்போ பேட்டல் அப்படின்னா ஃபைட் அப்படிங்கிறது தான் தோணுது. ஆனால் அதைத்தான் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேட்டல் அப்படின்னா சண்டை செய்கிற இடம் மட்டும் இல்லை, ஃபைட்டு மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ ஏ கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸ். ஒரு கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸை பேட்டல்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறார். இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கேள்வின்னு யார் சொன்னாங்கிறதும் கிடையாது. இந்த பேட்டலுக்கு இன்னொரு மீனிங் இருந்துச்சு. என்ன, கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸ். இப்போ நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பரிச்சயமான ஒரு மீனிங் ஒன்று கிடைக்கும். இங்கே பெட்டாலியன், இந்த பெட்டாலியன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பட்டாளம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மூவிஸில், நிறையா மூவிஸில் இருக்குது, பட்டாளத்துக்கு போயிட்டானாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அவன் பட்டாளத்துக்கு சேர்ந்துட்டானா அப்படிம்பாங்க. பட்டாளம் அப்படின்னா ஆரம்பத்தில் புரியாத புதிரில் எப்படி இருக்கும் அப்படின்னா பட்டாளம் அப்படின்னா தான் இருக்கிற விட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கிட்ட போயிட்டா அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்களும் இருந்தாங்க. பட்டணத்துக்கு போயிட்டாங்கிறது தான் பட்டாளத்துக்கு போயிட்டானாட்டிருக்கு அப்படிங்கிறது. அந்த பிக்சர் வந்த பின்பு தான், பிக்சரைஸ் பண்ணது பின்பு தான் தெரியுது பட்டாளம் அப்படின்னா
அது என்ன, ஆர்மிக்கு போயிட்டான் அப்படிங்கிறது அப்போ தான் பின்னால காலங்களில் தான் அது இன்னும் வெளிச்சத்துக்கு வருது. ஸோ அதனால் இங்கே வந்து ஆங்கிலேயன் பயன்படுத்தின வார்த்தைகளில் இந்த பட்டாளம் அப்படிங்கிறது நம்ம ஆங்கில வார்த்தையை தமிழில் பயன்படுத்திக்கிட்டு இருந்ததுக்கான சான்றுகள்னு சொல்லி நிறையா இருக்குது. அதற்கு நான் இப்போ வந்து ஒரு இடத்த சொல்கிறேன், ஒரு மூவியை வந்து சொல்கிறேன். அந்த மூவி அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். அது அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி கூவுது அப்படிங்கிற ஒரு மூவி இருக்கும். அதாவது பிரபு ஆக்ட் பண்ணின மூவி. அவன் வந்து திடீர்னு வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பிடிக்காம ஊரை விட்டு போயிடுறான். போயிட்டு வந்து பார்த்தோன்னா திரும்பி வரான். அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா கோச்சிக்கிட்டு பட்டாளத்துக்கு போய் சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி பிரபு பார்த்து கேட்பாங்க. சம் கேரக்டர், எனக்கு அது யாருன்னு தெரில. ஒரு கேரக்டர் அந்த இடத்துல வந்து அம்மாவுன்னு மேபி நினைக்கலாம். என்னடா இப்படி கோச்சிட்டு போய் நீ ஊரை விட்டு போயிட்ட, பட்டாளத்தில் இடம் போய் சேருவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பட்டாளம், அப்போ பட்டாளம்னு சொல்லி எதை குறிக்குது, அது ஒரு பேட்டில் குறிக்குது. அவன் என்ன போயிட்டான், சோல்ஜராக மாறிட்டான், ஒரு கம்பெனியில் போய் சோல்ஜராக சேர்ந்துட்டான் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த பட்டாளம் அப்படிங்கிறது, இந்த பட்டாலியன் அப்படிங்கிறது, தட் இஸ் எ மிலிட்ரி ஆஃப் யூனிட். மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மிலிட்ரி யூனிட்டில் நிறையா யூனிட் இருக்கும். அதில் 1 or 3 கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து, ஒரு 3 அல்லது 4 கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையும் 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 4 கம்பெனி இருக்குன்னா நாமும் 12, 120 பேர் சேர்ந்து ஒரு யூனிட், மிலிட்ரி யூனிட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ இது என்ன குறிக்குது, சோல்ஜர்ஸை குறிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு மார்க் சொல்லிட்டேன். பேட்டில் அப்படின்னா ஃபைட்டு மட்டும் இல்லை, அது கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸ். இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு மாடர்ன் வேர்ல்டு எடுக்கணும் அப்படின்னா பெட்டாலியன் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம். பேட்டலுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வார்த்தை அப்படின்னா ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஃபாண்ட் வித் ஹிம், நான் அவனை ரொம்ப லைக் பண்ணுறேன், அவன் மேலே நான் ரொம்ப லவ்விங்காக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மீனிங். இன்னைக்கு அது வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட் அப்படின்னாலே அவன் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், லவ்விங்காக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. பட் ஆனால் அப்போ இதற்கு முன்னால் ஃபாண்ட் அப்படின்னா ஃபூலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அது லவ்விங்காக இருக்குது. அப்போ ஃபூலிஸ் அப்படி சொல்லி ஒரு மீனிங் இருக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது, ஃபாண்ட்னா லவ்விங்கில் டக்குன்னு நீங்கள் வந்து சினானியமாக வந்துடலாம். ஆனால் ஃபூலிஸ்க்குள்ளே சீக்கிரம் போக முடியாது. இங்கே தான் கேள்வி வைப்பான். கேள்வி எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்பொழுது புரிஞ்சுக்கிறீங்களோ அங்கே தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த இடத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டில்னா ஒன்று சொல்லிட்டேன், ரெண்டாவது ஃபாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ஒரு வேர்டுக்குள்ளே போகிறோம். இந்த இடம் ரொம்ப சூப்பரான ஒரு, இந்த செஷனில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த ஒரு பகுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஐ வில் பி வித் யூ, இது ஒன்று, அதற்கப்புறம் ஒன்று. ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே பார்க்குறோம், ஐ வில் பி வித் யூ ப்ரெசன்ட்லி. இங்கே வில் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே வில் அப்படின்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சீக்கிரமா அப்படின்னு ஒரு மீனிங்கை எடுத்துக்கும். அப்போ அது என்ன பண்ணுது, சீக்கிரமாகவும் அல்லது பின்னாலேயோ வந்து பார்த்தா நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி குறிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஐ வில் பி வித் யூ அப்படிங்கிற ப்ரெசன்ட்லிங்கிற இந்த இதில் இது என்ன பண்ணுது, சூன் ஆர் லேட்டரை மீன் பண்ணவே இல்லை. இது எதை மீன் பண்ணுதுன்னா இம்மீடியட்டாக, ஐ வில் பி வித் யூ ப்ரெசன்ட்லி அப்படின்னா நான் இம்மீடியட்டாக உங்க கூட இருப்பேன், உங்ககிட்ட தான் இருப்பேன், அங்கே தான் இருக்கேன், உன் பக்தால தான் இருக்கேன், இம்மீடியட்டாக சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு காட்டுது. இம்மீடியட்லி, நீ எதிர்காலம் இல்லை, வில் அப்படின்னா நாளையாக இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம், வேற ஒரு நாளாக இருக்கலாம், கிடையாது, இம்மீடியட்டாக அடுத்த ஒரு ஒரு மணித்துளிகள்லையே அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஐ வில் பி வித் யூ ப்ரெசன்ட்லி அப்படிங்கிறது சூனார் லேட்டர் இல்லை, அதையும் தாண்டி லேட்டர் இல்லைன்னா அதுக்கு மீனிங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க வேணாம், சூனார் லேட்டர் மட்டும் மீனிங் இல்லை, இமீடியட்லி அப்படிங்கிற மீனிங்கே இருக்குது, அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான், இங்கே எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சிக்கூடாது, இப்படியும் ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறது தான் பல இடங்கள்ல இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். சரி, இப்போ அடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கங்க. அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னா சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு நபர். அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு நிறைய டைம் போனதுனால அந்த கம்யூனியன் சர்வீஸ்லங்க அந்த பிரசங்கத்துல எல்லாம் நல்லா வந்து ஃபெமிலியர் ஆகிட்டான். அதனால் அவனுக்கு வந்து பல இடங்கள்ல அவன் தன்னை அறிந்தோ அறியாமலோ அவன் வந்து ஓ லார்ட் அப்படிங்கிற வார்த்தைகளையும் ப்ரிவென்டஸ் ஓ லார்ட் இன் ஆல் அவர் டூயிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அவன் என்ன வந்து பேசுவான். அந்த இடத்துல பேசுவான், பரமபிதாவை என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த சர்ச்சுக்கு போக விட்டுருவேன். அவனுக்கு நிறையா அந்த கம்யூனியன் சர்வீஸ் நிறைய ஏற்பட்டதுனால அவனால் அது வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துவான். அப்படி ஒரு வேர்டு ப்ரிவென்ட் அஸ் ஓ லார்ட்
இன் ஆல் அவர் டூயிங்ஸ், எங்களை எல்லா இடத்துலையும் காத்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலான ஒரு மீனிங் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஜென்ரலாக நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுக்குள்ளே வேற என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னன்னா, தென் கம் டு ரியலைஸ், ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது, நாட் பெட்டிஷனிங் காட், அதாவது எங்களை காப்பாத்துன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்கல. என்ன கேட்குறாங்க, அதுக்கு மீனிங் எங்களை வழி நடத்து அப்படிங்கிறது தான். ப்ரிவென்ட் ஒன்றும் இல்லை, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், நீ ப்ரிவென்ஷனா இரு, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன, என்னை காப்பாத்துன்னு சொல்லி மீனிங் அதை கொடுக்கல. ப்ரிவென்ட் அஸ் ஓ லார்ட், கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி மீனிங் எடுத்துக்காத. அதுக்கு மீனிங் என்ன, கைடஸ், எங்களை கைட் பண்ண வழி நடத்து அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்குது. ஸோ இந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிறது லத்தீன்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. அதனுடைய மீனிங் என்னன்னா கோ பிஃபோர். இங்கே எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், கேள்வியில் நல்லா அவங்கள வந்து டச் பண்ணிடுவான். எப்படின்னா இப்போ பேட்டல்னா இன்னொரு மீனிங் என்னென்னு கேட்டால் நீங்கள் கம்பெனி ஆஃப் சோல்ஜர்ஸ்னு சூஸ் பண்ணிடுவேன். பட் இங்கே பாருங்கள், ப்ரிவென்ட்டுக்கு எங்கே கேள்வி அமையுது. ப்ரிவென்ட் அப்படிங்கிறது பெட்டிஷன் பண்ணுறதில்ல, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ப்ரிவென்ட் பண்ணுன்னு கேட்குறது இல்லை. அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, கைட் பண்ணுன்னு மீனிங் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. அதற்கப்புறம் இந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறப்போ லத்தீன் டெரிவேஷன், பாயிண்ட் நம்பர் 2. ஸோ லத்தீன் டெரிவேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே ப்ரிவென்ட் அப்படின்னு எதை காட்டுது அப்படின்னா கோ பிஃபோர் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. ஸோ இப்போ ப்ரிவென்ட்டுக்கு நான் உங்களுக்கு 2 விதமான வார்த்தைகள் தொகுப்புகள் மீன் சொல்லிட்டேன். ஒன்று கைடஸ், கைட் பண்ணு அப்படிங்கிறது மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். அதற்கப்புறம் இது லத்தீன்லேருந்து வந்துச்சு, இங்கே என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா கோ பிஃபோர் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டேன். சரி, இப்போ தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போது கடவுள்கிட்ட நீ என்ன பண்ணுற, எனக்கு முன்னாடி போ, என் பாதையில் நீ முன்னாடி போ, அதுதான் கைட் பண்ணு, என் பாதையில் முன்னாடி போ, கோ பிஃபோர், நீ எனக்கு கொஞ்சம் முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன், நீ காட்டுறதான்ப்போ எனக்கு பாதை, உன் வழியிலேயே நான் வரேன், நீ என்னை கைட் பண்ணு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை இது சுற்றி வளைச்சு நிறுத்துது. ஸோ இப்போ இங்கே என்ன காட்டுதுன்னா, எலிசபெத்தன் டைமில் இட் மீன் கோ பிஃபோர் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் லீடிங் த வே. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த எலிசபெத்தன் பீரியடில் இந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறதுல கோ பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தை என்ன கொடுக்குது அப்படின்னா, அந்த பாதையில் எனக்கு வழி நடத்து, லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை காட்டுது. கடவுள்கிட்டே நீ சொன்னால் கூட அந்த பாதையில் என்னை லீட் பண்ணி கொண்டு போ, என்னை வழி நடத்தி போகக்கூடிய பாதை செய், கோ பிஃபோர் அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் இப்போ அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த மீனிங்கு த ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிங் த வே, கோ பிஃபோர் அப்படின்னா முன்னாடி போகிற பாரு, வழியை மறைச்சிக்கிட்டே போகிறான் பாரு அப்படிங்கிற ஒரு மீனிங். இப்போ கடவுளை நான் சொல்லலை, நீங்கள் என்ன நான் ஒருமையில் பேசுறதுனால நீங்கள் அப்படி சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கும் போது முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், வழி மறைச்சிக்கிட்டே போகிறான் பாரு அப்படிங்கிற ஒரு, முன்னாடி போகிறான் ஆனால் மறைச்சிக்கிட்டே போகிறான், அவன் என்ன பண்ணுறான், பாதையை மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ இப்போ எலிசபெத்தன் பீரியடில் போய் இந்த கோ பிஃபோர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீ அங்கே முன்னாடி வந்து பாதையை மறைச்சிட்டு போகிற மீனிங்கில் எடுத்துக்க வேணாம். எப்பொழுது அப்படின்னா ப்ரிவென்ட்ங்கிற வார்த்தையோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போவுமே முன்னாடி போங்கிற ஒரு வார்த்தைக்கு மீனிங் இருந்து தானே இருக்கணும். எலிசபெத்தன் பீரியடாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு மீனிங் அப்போ ஒன்று இருந்துச்சுங்கிறதையும் நீ மைண்டில் வச்சுக்கோ. அப்போது ப்ரிவென்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வருது, ப்ரிவென்ட் அஸ் ஓ லார்ட் ஆன் ஆல் அவர் டூயிங்ஸ் அப்படின்னா என் பாதையில் நீ என்னை வழி நடத்து, எனக்கு முன்னாடி போ அப்படிங்கிற மீனிங் எலிசபெத்தன் பீரியடில் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு, இதே இந்த வார்த்தை அப்படிங்கிறது கோ பிஃபோர் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ரக்டிங்காக மாறிடுச்சு, பாதியில் தடையாக மாறிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மீனிங் எப்படி மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம், எ டெஃபினிட் சேஞ்ச் ஆஃப் மீனிங் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சலில் இருக்குது. நீ ஒன்று புரிஞ்சு வச்சுருந்தா அங்கே ஒன்று நடந்திருக்குது, அங்கே ஒன்று புரிஞ்சால் இங்கே ஒன்று நடந்திருக்குது. ஸோ அப்போ இங்கே மீனிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டும் இருக்கும். இன்னொரு காலங்கள், இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் சில வார்த்தைகள்லாம் வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் வந்துடும். சில வேர்டெல்லாம் அப்பொழுது இல்லாத வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு இல்லையா. அதுபோல் இன்னும் போக போக நாட்கள் போகும்போது அதே வார்த்தைகளுக்கு மீனிங் அப்படிங்கிறதும் மாறிட்டுருக்கும். ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எல்லாம் மீனிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்கேன். கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று அதனுடைய டெரிவேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டாவது அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இந்த இடத்துல இந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்கில் வெறும் வேர்ட்ஸை மட்டும் கிடையாது, பைபிள் எடுத்துக்கலாம், நிறைய ஆத்தர்ஸ் எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட இருந்து எப்படி வந்து மீனிங் அவங்க அப்போ என்ன பயன்படுத்தினாங்க,
அதனுடைய இப்போ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம்.